உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அஞ்சலி, அஞ்சலி. ராஜா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல ராஜா. நீ எப்போ வந்த? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்த? நம்ம வீட்டு பூஜையில நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம வீட்டு பூஜையில தேங்காய் அழகி நான் பார்த்ததே இல்ல. அதுவும் சித்தர் கொடுத்த தாமரை பூவை வச்சு பூஜை பண்றப்போ இப்படி ஆனது கஷ்டமா இருக்கு ராஜா. அஞ்சலி, அது தேங்காய் வாங்கும்போது பார்த்து வாங்கிருக்கணும். அழுகின தேங்காய் வாங்கினா அது அழுகிதானே இருக்கும். இல்ல ராஜா, அதெல்லாம் ஒரு சகுனம். கடவுள் நமக்கு சொல்ற ரகசிய வார்த்தை. ஏதோ தப்பு நடக்க போகுது, கவனமா இருங்கன்னு சொல்றது. அப்படின்னா அடுத்த தேங்காய் உடைக்கும் போது அது அழுகிதானே போயிருக்கணும். அது நல்லதானே இருந்துச்சு. அப்படின்னா ராஜா, அந்த தேங்காய் ஏன் நமக்கு முதலே கிடைக்கல? எல்லா தேங்காயும் ஒன்னாதானே இருந்துச்சு. நம்ம கை கழுகுன தேங்காய் தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. நீ சாமி விஷயத்த பழிச்சு பேசாத, என்னால அதை தாங்க முடியாது. அஞ்சலி, உன்னால தாங்க முடியாது தான் நீ இப்படி அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசி உன்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் சாமியெல்லாம் பழிக்கல, சரியா? ராஜா, எனக்கு என்னமோ பிரகதிக்கு ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு. எனக்கு புரியல, தேங்காய் அழுகுனதுக்கும் பிரகதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவ இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டு பொண்ணாதான் இருக்கா. நாம ஒரு நல்ல நோக்கத்துக்காக பூஜை பண்றப்போ எல்லாரும் சுத்தபத்தமா இருந்ததா பூஜை பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு வீட்ல இருந்த எல்லாரும் சுத்தமா தான் இருந்தாங்க. ஆனா வெளியே போயிட்டு வந்த பிரகதி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தேங்காய் அழுகுச்சு. அவளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டினதுக்கு அப்புறம் கற்பூரம் அணைஞ்சது. அந்த ஜெயராமன் நல்லவன் இல்ல, கெட்டவன். கெட்டவன்னா கேடு கெட்டவன். அன்னைக்கு அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டான்னு கதறி அழுதது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ராஜா. பொண்ணுங்களை போக பொருளா பாக்குறவன் தான் அந்த ஜெயராமன். அவனை நம்பி நம்ம பிரகதிய வெளியே அனுப்புறது தற்கொலைக்கு சமம். அந்த தப்ப சுலோச்சனா சித்தி அடிக்கடி செஞ்சுட்டு இருக்காங்க. அத அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தப்பு பண்ணிருப்பானோன்னு எனக்கு தோணுது. இத நான் அத்தை கிட்ட சொன்னா பெரிய பிரளயமே ஆயிருக்கும். அதான் அப்போ அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரகதியை பார்த்து விசாரிக்க போனேன். அதுக்கே சுலோச்சனா சித்தி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பயப்படுறதோட சீரியஸ்னஸ் யாருக்குமே புரிய மாட்டேங்குது ராஜா. அஞ்சலி, இங்க பாரு, ஆதாரம் இல்லாம இங்க எதுவுமே ஈடுபடாத. நானும் அந்த ஆதாரத்தை தேடிதான் நேரங்காலம் தெரியாம சுத்திட்டு இருக்கேன். ஜெயராம ஏமாத்தின அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா அவனோட அட்டகாசத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம். நாளையில இருந்து அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் கூட வரேன். தேங்க்ஸ் ராஜா. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால அவன் நமக்கு கிடைச்சாதான் நாம இந்த கல்யாணத்தை நிறுத்தி பிரகதியை காப்பாத்த முடியும். இல்லைன்னா ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அடுத்து ஆக போறத பாருன்னு எல்லாரும் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அஞ்சலி, நீ கவலையப்படாத. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம், சரியா? பிரகதி பாவம் ராஜா. அவ என்ன செய்யறோன்னே தெரியாம அவ தலையில அவளே மண்ணை அள்ளி போட்டுக்கிறா. அவளுக்கு சொன்னாலும் புரியாது அஞ்சலி. ஆமா ராஜா, இங்க நாம பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணே வந்து பேசினாதான் எல்லாமே எடுபடும்.
என்ன ராஜா, வீட்டை ஆபீஸா மாத்திட்டியா? ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு அதை இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். அம்மாவை தேடி வந்தீங்களா? அம்மா மாடியில் தான் இருக்காங்க. அவளை பார்த்துட்டு தான்ப்பா வரேன். காஃபி சாப்பிட்றீங்களா? கண்ணா சொல்றேன். வேணாம். அப்புறம் எனக்கு இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. எதுக்கு மாமா? வேற எதுக்கு? ஐஸ்வர்யா கோச்சிட்டு போய் திரும்ப கிடைச்சிட்டால, அதுக்கு தான். பாத்தியாப்பா, நாம அவளை ஊரு உலகத்துல எல்லாம் தேடி இருக்கோம், கோயில்ல தேடணும்னு தோணாம போயிடுச்சு பாரு. அவங்க ரெகுலரா கோயிலுக்கு போறவங்களா இருந்தா நமக்கும் அங்க போய் தேட தோணிருக்கோம். அஞ்சலி கோயிலுக்கு போயிட்டு வரவ, அதனாலதான் அவளுக்கு அங்க போய் தேடணும்னு தோணிருக்கு. அதுவும் சரிதான்ப்பா. ஐஸ்வர்யா கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. பாத்தியா? என்ன சொல்றீங்க? அவ அங்க போனதுனால தானே யாருமே சந்திக்க முடியாத ஒரு சித்தரை பார்த்தா. அது சொல்றீங்களா? ஆமாம்பா, அவரை பார்த்ததுனால தானே உங்களுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சொன்னாரு. அதனாலதான் அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்தாங்கன்றது என்னோட கணிப்பு. ஆமாம்பா, அவளுக்கு தன்னோட பேர புள்ளை எடுத்து கொஞ்சணும்னு ரொம்ப ஆசை அதிகம்பா. ராஜா, அந்த சித்தர் என்னவோ உண்மையான வாரிசு வரப்போறதா சொன்னதா அம்மா சொன்னாங்க. அது என்னப்பா உண்மையான வாரிசு? அவரு ஏன் இப்படி சொன்னாருன்னு எனக்கும் தெரியல மாமா. வரப்போறதுதான் உண்மையான வாரிசுனா அப்போ நீ உண்மையான வாரிசு இல்லையா? அப்போ அப்பா என்ன உண்மையான வாரிசு இல்லையா? அதுக்கெல்லாம் நாம அப்படி அர்த்தம் பார்த்துட்டு இருக்க முடியாது மாமா. உண்மைன்னு அவர் எந்த அர்த்தத்துல சொன்னாரோ யாருக்கு தெரியும்? இல்ல ராஜா, சித்தர்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாம அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அவர் அர்த்தம் இல்லாம சொன்னார் நான் சொல்லியே. எந்த அர்த்தத்துல சொன்னாருன்னு தெரியலன்னு தான் சொன்னேன். அர்த்தம் இருக்கும், கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும். ஏ ராஜா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? அஞ்சலி ஜமீன் வம்சத்து பொண்ணு இல்லாதனால அவளுக்கு பிறக்கிற குழந்தை ஜமீன் வாரிசு இல்ல. யாரு ஜமீன் வாரிசு பொண்ணோ அவங்க வயித்துல பிறக்கிற குழந்தை தான் உண்மையான ஜமீன் வாரிசுன்னு ஏதோ மறைப்பொருள் அர்த்தத்துல சொல்லிருப்பாரோ? இப்படி பார்த்தா அம்மா கூட ஜமீன் வம்சத்துல இருந்து வந்தவங்க இல்லதான். அவங்களுக்கு நான் பிறந்ததுனால நான் உண்மையான வாரிசு இல்லைன்னு ஆயிடுமா? வாரிசா தானே இருக்கேன். அப்படி இருக்காது, நான் சும்மா பேசி பார்த்தேன். மாமா, அஞ்சலி எந்த வம்சத்துல இருந்து வந்தவளா இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்தில் அவ தான் எனக்கு பொண்டாட்டி. அவளுக்கு பிறக்கிறவங்க தான் எனக்கு உண்மையான வாரிசு. அதுல எந்த குழப்பமும் இல்லை. நீங்க எதுக்கு வீணா போட்டு குழப்பிக்கிறீங்க? ஆமா ஆமா, குழப்பம் இல்லதான். சரி, நான் கிளம்புறேன் ராஜா. சரி. ச்சே, ஏதாவது ஒரு கேள்வியில மாட்டுவான். அவன் பொறப்பு பத்தின சந்தேகத்தை கிளப்பி விடலான்னு பார்த்தா பயங்கர உஷாரா பேசுறான். இதெல்லாம் அந்த அஞ்சலியோட ட்ரைனிங்கா தான் இருக்கும். என்ன அம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ராஜா, வேலை இருக்கு, நான் வரேன். ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துதான் மாமா என்கிட்ட இத்தனை கேள்வி கேட்டுட்டு போறாரு. இருக்கட்டும். அக்கா, டாக்டர் எப்பக்கா வருவாரு? இப்ப வருவாங்கம்மா. ஸ்டாப் பண்ணுங்க. சரிம்மா. அவர் கூட வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். அண்ணா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வரேன். சரிம்மா. ஷர்மிளா, என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை எப்படிக்கா மறக்க முடியும்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நான் எப்படிக்கா நல்லா இருப்பேன்? அவனை தேடி தேடி அலைஞ்சு பார்த்தேன்.
என்னை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போறான். இதுக்கு மேல அவனுக்காக வெயிட் பண்றது வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சுக்கா. அதான்க்கா அவனால உண்டான கருவை கலைக்கலான்னு வந்திருக்கேன். கன்சீவ் ஆயிருக்கியா? ஆமாக்கா, 3 மாசம். அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அவ்வளோ போராடினேன். அவன்கிட்ட இருந்து எனக்கு நியாயம் கிடைக்கல. இப்போ அந்த கருவையும் கலைச்சிடலான்னு முடிவு பண்ணி டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத ஷர்மிளா. உன்னை ஏமாத்தினவன் அங்க ஜமீன்தார் வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறான். நீ என்னடான்னா உன் குழந்தைய அழிக்க ஹாஸ்பிடல் வாசல்ல நிக்கிற. நீ அபோஷன்லாம் பண்ணாத. இது அவன் குழந்தை, அவன்தான் இதுக்கு அப்பான்னு நம்ம ஒத்துக்க வைப்போம். அவ ஏத்துக்க மாட்டான்க்கா. நான் ஏத்துக்க வைக்கிறேன். அவ ஏத்துக்கலனா அப்புறம் நான் தானே இந்த குழந்தைய வச்சுட்டு காலம் பூரா அப்பன் பேரு கேட்டா சொல்ல முடியாம கஷ்டப்படணும். ஷர்மிளா, உன்னை அவனோட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ அபோஷன்லாம் பண்ணாத. குழந்தை நல்லபடியா வளரட்டும். அதுக்கு ஆவற செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனால உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, எங்க வீட்லயும் தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு கட்ட எனக்கு உன்னோட உதவி வேணும். என்னோட உதவியா? ஆமா ஷர்மிளா, அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க திட்டம் போட்டிருக்கான். உன்னை வச்சுதான் நான் அதை உடைக்கணும். அதுக்குதான் நான் உன்னை தேடிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே என் கண்ணுல பட்டுட்ட. என்ன மாதிரி அந்த பொண்ணு ஏமாத்திட்டாங்களா? நாங்க எல்லாரும் இருக்கிறதுனால அவனால முடியல. அதான் அவளை கல்யாணம் பண்ணி ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஷர்மிளா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அதுக்குதான் உன் உதவிய கேக்குறேன். நான் கூப்பிடுறப்போ நீ வந்து விஷயத்த சொன்னா மட்டும் போதும். அவன் எனக்கு கிடைக்கிறானோ இல்லையோ, நான் நிச்சயமா வந்து சொல்றேன்க்கா. அவனால என்ன மாதிரி எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். அது உன்னோட கடமையா நீ நினைக்கிற. அதே மாதிரி அவனே உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் பண்றேன். இது என்னோட கடமை. இந்தா ஒரு நிமிஷம். இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. இல்லக்கா, வேண்டாம்க்கா. பரவாயில்ல, வச்சுக்கோ. உன் போனு கொடு. இதுல என் நம்பரை சேவ் பண்றேன். நீ எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணு. சரி. வா, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். இல்லக்கா, நான் போய்க்கிறேன். பரவாயில்ல, வா வா. சரிக்கா. என்ன, உங்க அம்மா கூட மட்டும் தான் விளையாடுவியா? என் கூட விளையாட மாட்டியா? எப்படி இருந்துச்சு குதிரை ரைடு? நல்லா இருந்தது இல்ல? உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? அது என்ன, உங்க அம்மா தான் உனக்கு பேர் வைக்கணுமா? அப்பா வைக்க கூடாதா? வைக்கிறேன். எல்லோ தலப்பாக்கு மேட்சிங்கா ரஞ்சன் வைக்கலாமா? வேணாமா? வேற என்ன பேர் வைக்கலாம்? ஹலோ, நீ ஒன்னும் என் பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். பரவாயில்லையே, உனக்கும் புள்ள மேல பாசம்லாம் இருக்கு. ஏன், அம்மாவுக்கு மட்டும் தான் பாசம் இருக்கணுமா? அப்பாவுக்கு இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம் இருக்கலாம், தப்பில்ல. ராஜா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். என்ன? அந்த ஜெயராம ஏமாத்தனான்னு சொன்னனே, ஆமா, அந்த பொண்ணு, அவளை இன்னைக்கு நான் பார்த்தேன். அவதான் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொன்னியே, அப்புறம் எப்படி பார்த்த? அவளை ஒரு கிளினிக்ல வச்சு பார்த்தேன். உன்னை அவனோட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. அந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அதுக்குதான் உன் உதவிய கேக்குறேன். நான் நிச்சயமா வந்து சொல்றேன்க்கா. அவனே உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் பண்றேன். ஏன் அஞ்சலி, அந்த பொண்ணு கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல ராஜா,
அவளை இப்போ வர வைக்க கூடாது. நெருக்கடியான நேரத்துல அவங்களால அடுத்த மூவே பண்ண முடியாத சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்தினாதான் கல்யாணத்துக்கு கல்யாணத்தையும் நிறுத்தலாம், அந்த ஜெயராம மூஞ்சில கரியும் பூசலாம். இப்ப கொண்டு வந்து நிறுத்திருந்தாலும் அது செஞ்சிருக்கலாம்ல அஞ்சலி. நாம் அவளை கூட்டிட்டு வந்து உண்மைய சொல்லிட்டாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தந்திரத்தை பண்ணி அந்த சாட்சியை சொல்ல விடாம பண்ணாலும் பண்ணிடுவான். இல்லனா அந்த சாட்சியே இல்லாம பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதான் ராஜா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிற மாதிரி ஆசைய காட்டி அவங்க அசந்து இருக்கிற நேரத்துல அந்த பொண்ணை வச்சு உண்மையை உடைச்சு ஓடுங்கடா வெளியேன்னு ஓட ஓட விரட்டிடலாம். அப்போ அந்த பொண்ணு இருக்கிற இடம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். யாருக்குமே தெரியாத இடத்துலதான் நான் அவளை மறைச்சு வச்சிருக்கேன். உன் கணக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு அஞ்சலி. ஆமா ராஜா, திருடனை பிடிக்க திருட மாதிரி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க குறுக்கு வழியில போறவங்க. அவங்க வழியில போனாதான் அவங்க முகத்தெரிய கிழிக்க முடியும். கரெக்டு தான். சரி, நீ உன் புள்ள கூட விளையாடிட்டு இரு. நான் போய் ஆபீஸ் ஒர்க்க பாக்குறேன். சரி. சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடலக்கா. போகும்போது சாப்பிட்டு போ. சரிக்கா. இங்க பாரு, அந்த பழைய பொண்ணு கூட கான்டாக்ட் இப்ப எதுவும் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. எனக்கு தெரியாம எந்த வேலையும் வச்சுக்காத. செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ. சரிக்கா. மா, பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வந்துருச்சுமா. இந்த ஒத்த பத்திரிக்கை தான் அவங்க மொத்த பேரோட தலையெழுத்தையே மாத்த போகுது. அது எப்படிக்கா மாத்தோம்? அது எப்படி மாத்தோன்னு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி மட்டும் பாரு. சரிக்கா. அதுக்கு முன்னால நீ என்கிட்ட காட்டுறேன்னு சொன்னியே கட்டிப்பிடி போட்டோ, அத அப்படியே பிரகதிக்கு ஃபார்வர்ட் பண்ணு. என்ன ரெண்டு பேரும் அப்படி ஷாக் ஆகி பாக்குறீங்க? அக்கா, அந்த போட்டோ எல்லாம் அமிச்சா அவ என் கிட்ட கூட வரமாட்டாக்கா. இனிமே அவ உன்கிட்ட வந்தா என்ன, வரலனா என்ன, நமக்கு தேவையானதா முடிச்சு போச்சு. ஆனா அவ உன்கிட்ட வருவா. வந்துதானே ஆகணும். அக்கா, அந்த போட்டோஸ்லாம் நான் அவளுக்கு அமிச்சா அப்புறம் நான் மிரட்டன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாக்கா. அப்புறம் என்னால தப்பிக்க கூட முடியாது. நாம இன்னும் பிளாக்மெயில் டிராமாவை ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அவ எப்படி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுப்பா? அப்புறம் ஏங்க அந்த போட்டோஸ் அனுப்ப சொல்றீங்க? அவங்க வீட்டுல இருக்கவங்க யாராவது பாத்துட்டா பிரச்சனை ஆயிடும்க்கா. பாக்கட்டும், எல்லாரும் தான் பாக்கணும். யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, முதல்ல அவ அம்மா ஸ்லோக்சனா பாக்கணும். பார்த்தாதான் இந்த மாதிரி போட்டோ ஒண்ணு நம்ம கையில இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் இப்ப பிரகதிக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றேன். இத பார்த்து அவ பயப்படணும், பயந்து போய் உனக்கு போன் பண்ணணும், உன்னோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கணும். அதுல அவ இன்னும் பயந்து போகணும், அலறணும், அவ துடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ அவ லைனுக்கே போகணும். இவ்ளோ ப்ராசஸ் இருக்க. அக்கா, நீங்க திட்டத்தை போட்டு தான் களத்துல இறங்குனீங்களா, இல்ல களத்துல இறங்கிட்டு தான் இந்த மாதிரி திட்டத்தை போட்டீங்களா? எல்லாத்தையும் இவ்ளோ அக்யூரேட்டா சொல்றீங்க. ஜெயிக்கணும்னு வெறி இருந்தா ஓடும்போதே திட்டத்தை போட்டுக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிட்டு நம்ம இலக்க நோக்கி நாம ஓடணும். நான் கிட்டத்தட்ட இப்ப அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கேன். கைப்புல, அம்மா, இந்த பத்திரிக்கைலாம் எடுத்துட்டு நீங்க மாடிக்கு போங்க. இதுக்காக நம்ம சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அத நான் வந்து சொல்றேன். சரிங்கம்மா. நான் சொன்னதை அனுப்பிட்டியா இல்லையா? இல்லக்கா, அதோ அனுப்பிடுறேங்க. சீக்கிரம் அனுப்பு. சரிங்கக்கா.
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்து பிரகதி, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜ பிரகதி. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்பெல்லாம் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. பிரகதி, இந்த ஜூஸ் குடி. அங்க வச்சுட்டு போ. ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்ப குடிச்சாதான் நல்லா இருக்கும். வச்சுட்டு போன்னு சொல்றேன்ல. ஜெய்தா ஏதோ வீடியோ அனுப்பியிருக்கான். ஒருவேளை சாரி சொல்லிருப்பானோ? வாட்? பிரகதி, என்ன ஆச்சு? எதுக்காக மெசேஜ பார்த்து அப்படி ஷாக் ஆகுற?